அண்ணாமலை பேசுறதுக்கெல்லாம் நம்மளால பேச முடியாதுங்க. அவர் பைத்தியமாயிட்டார். ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு முழுக்க துணை போனது திமுக. திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காகவே நம்ம கூத்தாடி விஜய் கூட போய் சேர முடியுமா? சமூக பற்றாளன் எப்படி கொண்டு வைப்பார்? அம்பேத்கருக்காக முஸ்லீம்கள் போராடினாங்க. இதுதான் வரலாறு. இறுதி ஊர்வலத்தை எதுக்கு இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டணும்? அது உனக்கு எதுக்குன்ற நான் அம்பேத்கரை தவிர்த்துட்டு இன்னைக்கு எந்த கட்சியுமே இந்தியாவில் தொடங்கவே முடியாது. திமுக மாதிரி ஒரு துரோகி இஸ்லாமியர்களுக்கு வேற எவனுமே இல்லை. ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் பேட்டி எடுக்கிறேன். கண்டிப்பாக சார், 1998ஆம் ஆண்டு தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் பாட்ஷா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவருக்கும் உங்களுக்கும் உண்டான பழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு பரிச்சயமான அந்த ஒரு நட்பு எப்படி இருந்துச்சு? என்ன காரணத்துக்காக அவர் மேலே ஏவன் குற்றவாளியை சுமத்துறாங்க? அவரோட நீங்கள் பயணித்த அந்த ஒரு சிறை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இல்லை, அது 1998 விஷயம் தான் நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன சொன்னீங்கன்னா, 1993 ஒரு தடா வழக்கில் நான் கைது செய்யப்படும்போது அவரும் அதே வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். 93 2024 அவர் மறைவு வெளியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு நண்பர்களாக இருந்திருக்கோம். அவர் என்னுடைய மூத்த சகோதரர் தான், அண்ணன் தான். ஒரு சமூக பற்றாளர். சமூகத்துக்கு பற்றி ஏதாவதுன்னு சொன்னால் உடனே துடித்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் தான். மற்றவங்க மாதிரி அரசியலுக்காக சமுதாயத்தை கேடயமாக பயன்படுத்தக்கூடிய யதார்த்த தலைவர்கள் போன்று பாசாபாய் இல்லை. அவர் தன்னுடைய உயிர் பொருள் எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக தான் இந்த சமூகத்துக்கு அடையாளம் கட்டப்பட்டிருக்காரு பாசாபாய். என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இந்த சமுதாய தலைவராக எப்படி பிரபலமாகிறாருன்னு சொன்னீங்கன்னா, 1980 வாக்கில் திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, திகா. திராவிட இயக்கம் அவங்க இந்து மதத்துலேருந்து வெளியேறாங்க. வெளியேறி இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. திராவிட இயக்கம்னா உங்களுக்கு தெரியும். அது 80 வாக்கிலெல்லாம் கடுமையான இது போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பட்டிமன்றம் ஒன்று போடுறாங்க. அதாவது கற்பில் சிறந்தவர் லட்சுமியா சரஸ்வதியா அந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் ஒன்று போடுறாங்க. ஆன்மீகம் சம்மந்தமாக? ஆன்மீகம் சம்மந்தம் இல்லை, ஆன்மீகத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்து ஆன்மீகத்தை கேவலப்படுத்தக்கூடிய, ஏன்னா அவங்க வந்ததே இந்து மதத்திலேருந்து வந்தவங்க தான் திராவிட இயக்கம். அப்படி இருக்கும்போது கற்பில் சேர்ந்தவர் லட்சுமியா சரஸ்வதியா அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், வலதுசாரி சித்தாந்தவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திகா போட்டாங்கன்னா திகாவை அட்டாக் பண்ணி போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு பட்டிமன்றம் போடுறாங்க. அதேமாதிரி அந்த பட்டிமன்றம் என்ன சொன்னால், கற்பில் சிறந்தவர் அதே தலைப்பு தான் போட்டுட்டு கத்தீஜாவா கன்னிமேரியா மணியம்மையா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் போட்டுட்டு அந்த தலைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய மனைவிமாரை ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது அந்த நேரத்தில் பாஷாவை ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தனாக தான் இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தி பாஜகனுடைய, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தை அசிங்கமாக முஸ்லீம்களை பற்றி பேசிட்டு இறங்கி போகும்போது இவர் காரை மறைச்சி சண்டை போடுறாரு. வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் கைகலப்பாகி கடைசியாக அவர் காரை கீரெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அவ்வளோதான். இந்து சம்மந்தமான வழக்கில் அவர் முதல்ல கைது செய்யப்படுறாரு. யார்? பாஷாபாய். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதேமாரி தொடர்ச்சியாக வலதுசாரி அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ஒரு வன்மத்தை இஸ்லாமியர்களை, அதாவது திகா போட்டாங்கன்னா திகாக்கு நீ போய் தாக்கு. எந்த முஸ்லீமும் இந்து மதத்தை கேவலப்படுத்தி யாரும் மீட்டிங் போட்டதில்லை. அப்போது திராவிட இயக்கம் போடுறாங்கன்னா, திராவிட இயக்கம் உங்கள்கிட்டேருந்து வந்தவங்க, அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் பாடம் நடத்துங்க. இல்லையா அவங்கள நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். இது எப்படின்னா, ஒரு நாய் நீங்கள் கல்லால் அடிச்சிங்கன்னா அந்த நாய் கல்லை கடிக்காது, அடித்தோன்னு தான் போய் கடிக்கும். அந்த அடிப்படை அறிவு கூட வலதுசாரி சித்தாந்தவாதிகளுக்கு இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களே தாக்கி அவன் தீக்கா அப்படி போடுறான்னா அதுக்கு பதில் இவங்க.
அப்போது எப்படி ஆகுதுன்னு சொன்னால் இன்றைய சூழலில் அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி நான் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, திராவிட இயக்கமும் ஆர்எஸ்எஸும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து தான் இது போல் நாங்கள் இப்படி போடுவோம், நீ இப்படி போடு அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி எனக்கு தோணுது. இல்லை 2 பேருமே ஒரே தட்டில் வச்சு பார்க்க வேண்டிய. ஆமாம், ஒரே நேர்கோட்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து உன்னையை தாக்குவோம், நீ வந்து முஸ்லீமை தாக்கு. இது எப்படி இருக்குது? இதில் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அப்பாவின்றதை விட முஸ்லீம்கள் தான் அதில் வந்து. இப்போ வந்து இன்றைக்கி பாஷாவை வந்து எல்லா ஊடகங்களும் சரி, உங்களை மாதிரி ஊடக நெறியாளர்களும் சரி, தீவிரவாதி, சமூக விரோதி அப்படின்னு தான் பார்க்குறாங்க இல்லையா? அப்புறம் அதுக்கு தள்ளப்பட்டது என்ன? இந்த காரணங்கள் தான் ஆரம்பத்தில். அது அதன் பிறகு என்ன ஆகுது, திராவிட கூட்டத்தில் வந்து சில முஸ்லீம்கள் போய் பேசுகிறாங்கன்றதுக்கு அவனை வந்து ஹக்கீம்ன்ற யாரோ ஒரு பேர் அவரை கொல்றாங்க. அதை தொடர்ந்து ஒரு 2-3 கொலை நடக்குது மாறி மாறி. அப்படியே பாஷாபாய் இருந்து கடைசியாக 93 ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து பாஷாபாயை வந்து குற்றவாளியாக சேர்க்குது சிபிஐ. சேர்க்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கைது பண்ணுறதுக்கு போகும்போது எதிர்ப்பு தெரிவித்து ரோடு மறியல் பண்ணுறாங்க. அந்த ரோடு மறியலில் கல்லை எடுத்து பஸ்ஸு கிஸ்ஸு அடிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். எப்போவுமே ஒரு தலைவரை கைது பண்ணால் அந்த லோக்கலில் இருக்கவும் பண்ணும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் அதுக்கு அன்றைய அதிமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, அவங்களெல்லாம் பிடிச்சி தடாவில் போட்டு ஒரு 18-20 பேரில் தடாவை போட்டுறாங்க. அப்போ தடாவை போட்டவுடனே அப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பாஷாபாய் யார் இந்த பாஷாபாய்ன்னு சொல்லி சமூகத்து முதலே பிரபலமாக அந்த நேரத்தில் பிரபலம். அதன் பிறகு அந்த வழக்கிலேருந்து ஜாமீனில் வெளிவந்து இருக்கும்பொழுது தான் நவம்பர் கலவரம். இந்த கோயம்புத்தூரில் ஒரு செல்வராஜ்ன்ற ஒரு காவலரை 3 இளைஞர்கள் கொன்னுறாங்க. ஆனால் அவங்க சார்ந்த அந்த 3 இளைஞர்கள் சார்ந்த சமுதாயம் என்ற காரணம் வச்சு மிகப்பெரிய கலவரத்தை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக நடத்துது. அன்னைக்கு வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு முழுக்க துணை போனது திமுக. இதுதான் ஒரு விஷயம். இதில் முழுக்க போனது என்ன, துணை போச்சு ஆர்எஸ்எஸ் பாஜக. என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுகவினுடைய காவல்துறை மாசானமுத்துன்ற ஒரு டிசி இருக்கார். அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அடிக்க விடுறாரு. நாங்கள் முஸ்லீம் தரப்பில் அடிக்க வந்தாங்கன்னா போலீஸ் ஃபயரிங் நடக்குது. புரியுதுங்களா? அப்படி நடந்துட்டு ஒரு 19 பேர் இறந்துடுறாங்க. அங்கே வந்து குடியேறிய மார்வாடிஸு மற்றும் பனியா கூட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவங்க வந்து என்னன்னு சொன்னால், இங்கே வந்து வியாபாரத்தில் முஸ்லீம்களை அடிக்க முடியல, அப்போ இது போன்ற ஒரு கலவரம் ஏற்படுதுன்னா கலவரத்து மூலிமா அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற காரணம் தான் அந்த நவம்பர் கலவரம்ன்றது அது மிகப்பெரிய பேரிழப்பாச்சு. இப்போ அன்னைக்கு வந்து திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கூட திமுக சொல்லலை. இதுதான் ஒரு கொடுமை. ஆறுதலான வார்த்தையை கூட திமுக சொல்லலை. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு போகிறாங்க. அந்த 19 பேர் கொல்லப்பட்டாங்க, அவ்வளோ கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. அதுக்கு வந்து அரசு தரப்பில் எந்த நிவாரணமும் இல்லை, நிவாரணமும் எதுவுமே இல்லை. கைது பண்ணி குற்றவாளிகளை கூண்டல் நிப்பாட்டி தண்டனை வாங்கியும் கொடுக்கல. அர்ஜுன் சம்பத் உட்பட சில பேரை கைது பண்ணாங்க, அப்புறம் ஜாமீனில் விட்டாங்க, அப்புறம் வெளியே வந்துட்டாங்க அவங்க. அப்போது அதை தொடர்ந்து அதனால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய புழுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எதிரொலி தான் 98 இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பை நியாயப்படுத்த முடியாது நம்ம. ஏன்னா ஒரு வன்முறையை இன்னொரு வன்முறையை கொண்டு தாக்குவது நியாயப்படுத்த. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சமூக பற்றாளன்னு சொன்னீங்க. ஒரு சமூக பற்றாளன் எப்படி குண்டு வைப்பார் அப்படிங்கிறத அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வன்முறையை இன்னொரு வன்முறையை கொண்டு தீர்வு ஆகாது தான் நிச்சயம். பட் அது பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் புரியும். ஏன்னு சொன்னால் அவன் வந்து நிராயுதபாணி ஆகிட்டான். ஏன்னா காவல்துறை, அரசு, எதிரிகள் எல்லாம் கைகோர்த்து நிற்கும்போது அப்போது பாதிக்கப்பட்ட அந்த சிறுபான்மையினுடைய நிலை என்னவாக இருக்கும், அதனுடைய எதிரொலி தான் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குண்டுவெடிப்பு நடத்துகிறாங்க. அந்த குண்டுவெடிப்பு நடத்துக்கிறது தவறு தான். பட் அந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது என்ன, அது அல்லுமா தலைவர் பாஷாபாய் இருக்கார் இல்லையா, ஏன்னா அங்கே யாரை போட்டால் கரெக்டாக இருக்கும், அப்போ பாஷாபாய் தான் அதுக்கு ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏவன் அக்யூஸ்டாக அதில் சேர்க்குறாங்க. இதுதான் உண்மை. அவரோட பங்களிப்பு இதில் எவ்வளோ இருந்துச்சு? அதாவது அவருடைய பங்களிப்புன்னு சொன்னால் அவர் வந்து போய் குண்டு செஞ்சாரா, இல்லை போய் மருந்து வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொன்னாரா? இளைஞர்கள் செஞ்சிட்டாங்கன்னும் போது அவர் அதை பேசுகிறாரு. இப்போ நான் பேசுகிறீங்க இல்லையா, நான் நவம்பர் கலவரம் நடக்குது, அந்த கலவரத்துக்கு இது இளைஞர்கள் பண்ண இது அரசோ நீதித்துறையோ 19 உயிர் இல்லைங்க, ஒரு உயிர் போனாலும் நீங்கள் துடிக்கிறீங்க இல்லையா, 19 பேர் செத்து இருக்காங்க. அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அன்றைக்கி திமுக அரசு மௌனமாக தானே காத்தாங்க. அது மட்டும் இறந்துருக்காங்க. 56 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல. இது 56 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல. அப்போ அந்த 19 பேர் செத்தது சாதா விட்டுலாமா?
அப்படின்னு நான் சொல்ல வரல. 19க்கு 56ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அதை தான் நான் சொல்கிறேன். 19க்கு 56 கணக்கு இல்லை இது. இது என்னன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட உடனே அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செஞ்சு சிறை தண்டனை கொடுத்திருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் உட்பட அந்த சமூகத்துக்கு ஆறுதலாக நின்று இருந்தால் கூட அந்த வன்முறை சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இது யாருடைய குறை? திமுக அரசினுடைய குறை. ஏன் திமுக கண்டு காணாமல் நடக்கட்டும்? 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும். அதாவது என்ன, ஒரு சாதாரணமான தெருச்சண்டை கூட திமுக என்ன பண்ணும்? அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி பேசி முடிவு பண்ணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு 19 பேர் செத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய வன்முறை ஒரு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அப்போ அதை பற்றி எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருந்துட்டு அதை குற்றவாளிகளும் கைது பண்ணாமல் இதில் எப்படின்னா எரியிற விளக்கில் இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிசி மாசானமுத்துக்கு பதவி உயர்வு கொடுக்குறாரு. டிசியாக இருந்து ஒரு டிஐஜியை மாற்றுறாரு. பதவி உயர்வு கொடுக்க. அப்போது நீங்கள் அதுக்கு சரியான முறையில் நீதி வழங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி குண்டுவெடிப்பை பற்றி நீங்கள் ஏன் நடந்தது, இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா பேசலாம். நாங்கள் இதை பற்றி தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னால் இது அறமே இல்லை. இது அப்போ 19 பேர் உயிருக்கு இன்ன வரையிலும் யாரை தண்டிச்சிங்க நீங்கள்? ஆனால் 50 பேர் நீங்கள் சொல்கிறீங்க, எத்தனை பேர்? 58 பேருன்றீங்க. 57 பேர் செத்தாங்க. அதுக்காக 168 பேரை கைது பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே 100 பேரை விடுதலை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 60 பேரை கடைசியில் அவர் மரணிக்கும் வரையிலும் சிறையில் தானே இருந்தார். அப்போ நீங்கள் தண்டிச்சிங்க 58 பேர் மரணத்துக்கு 19 பேருக்கு யாரை தண்டிச்சிங்க? ஒரு ஆளை சொல்லுங்கள். அதுவும் இதுதானே சார். நியாயம் தான் நியாயம் பேசணும். நீதினா சமநீதியாக இருக்கணும். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதியாக இருந்துட்டு பேசுறது நீதி இல்லாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிற மாதிரி திமுகவோ இல்லை உங்களை போன்ற ஊடகவியலாளர் பேசுறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் சார்? நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக கொலைலாம் கொலை தான். ஆனால் இந்த 56 பேருக்கு நீங்கள் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ட்ரையல் நடந்திருக்கும், வழக்குகள் போய்கிட்டே தான் இருந்திருக்கும். இந்த 19 பேர் கொன்னதுக்காக 56 பேர் கொல்லணுங்கிறது இல்லை. இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது நீங்கள் அந்த கணக்கை சமப்படுத்தி பார்க்காதீங்க. 19, 20, 58ன்றது சம்பவத்தை தான் கணக்காக பார்க்கணும். புரியுதுங்களா? நீங்கள் அதான் அந்த 19 பேர் கொன்னதுக்கு ஒருத்தரை கூட கைது பண்ணி கூண்டில் நிறுத்தி குற்றவாளின்னு தண்டித்து சிறையில் வைக்கலையே ஏன்னு கேட்குறேன் இப்போ. ஆனால் 58 பேர் கொல்லப்பட்டதுக்கு 168 பேரை கைது பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ? 168 பேர். 56 பேர் மட்டும் கொல்லப்படல, 2000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில். சரி, நீங்கள் சொல்கிற அதேமாரி அந்த 19 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3000த்துக்கு மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. எப்படி? சோபா டெக்ஸ்டைல் தரைமட்டமாகினாங்க. அந்த தரைமட்டமாக்கும்போது அதில் வேலை செஞ்ச 100க்கும் மேற்பட்டவர் படும் பயங்கரமான அடி செத்தது தான் நான் குறிப்பிட்டேன். பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம். ஆனால் யாரையுமே குற்றவாளியை நிப்பாட்டி நீங்கள் தண்டிக்கலையே. எப்படின்னு சொன்னால், மும்பையில் பாபர் மசூதி இடித்த பிறகு மும்பை கலவரம் நடந்தது. அதில் 2800 பேர் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள். எவ்வளோ? 2800 பேர். ஆனால் அதன் பிறகு அதுக்கு பதிலடின்னு ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது மும்பையில். தொடர் குண்டுவெடிப்பு ஞாபகம் இருக்கும். அதில் 260 பேர் ஏதோ தான் இறந்தாங்க. ஆனால் 2800 பேர் இறந்ததை பற்றி யாருமே பேசலை. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த குண்டுவெடிப்பை பற்றி இந்தியாவே பேசிச்சு. இது நீதியா? இதை பால் தாக்கரேயும் முண்டா என்ற பாஜக தலைவர் தான் தளபதிகளாக இருந்து செயல்படுத்தினாங்க இந்த முஸ்லீம்களுக்கு படுகொலையை என்றாங்க. சார், எதுவாக இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாகாது. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நீதின்றது சரியாக கொடுக்கணுமா இல்லையா? பேசுன்றது பொது தளத்தில் சமமாக பேசணுன்ற நான். திரைப்படங்கள் கூட எடுக்கிறீங்க, முஸ்லீமை தீவிரவாதி மாதிரி எடுக்கிறீங்க. சரி, நீங்கள் தீவிரவாதி மாதிரி எடுக்குதுன்னா அதை எதிர்க்கல. முஸ்லீம் ஆமாம் குண்டு வச்சான் தான். நீ அதை எடுக்கும்போது அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களையும் அவங்களுடைய சொத்துக்களை பற்றி சூறையாடப்பட்ட சொத்துக்கள் விஷயத்தை பற்றி ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? இதுதான் கேள்வி. இப்போ அதேமாதிரி தான் கோயம்புத்தூர் சம்பவம். நவம்பர் கலவரம் நடக்கிறேன்னா அந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்காது. புரியுதுங்களா? அப்போ அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் 168 பேரை கைது பண்ணி ஜெயிலு கூட வெளியே போய் கோர்ட்டுக்கு போகாமல் ஜெயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கோர்ட்டை உருவாக்கி யாருக்குமே ஜாமீன்ன்றதே டெம்பரரியா. ஆமாம், டெம்பரரியாக கோர்ட்டை உருவாக்கி அந்த கோர்ட்டில் தான் நடந்தது. ஜெயிலில் வச்சே கோர்ட்டு. இந்த மாதிரி சார் கொடுமையெல்லாம் நடந்திருக்கும். அதான் சார், ஜெயிலில் வச்சே கோர்ட்டுங்க. இதெல்லாம் எவ்வளோ மனித உரிமை மீறல. இதெல்லாம் திமுக அரசு நடத்திய நாடகங்கள். இதெல்லாம் இதுதான் ஒரு கொடுமை. நீங்களாம் எல்லாருமே சொல்லுவீங்க ஊடகவியலாளர் தான், திமுக தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு. இந்த முஸ்லீம் நாதாரி பசங்களும் என்ன பண்ணுறானுங்க, திமுக தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்ற மாதிரி பேசிட்டு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் திமுக மாதிரி ஒரு துரோகி இஸ்லாமியர்களுக்கு வேறு எவனுமே இல்லை.
ஆனால் அவர் பாட்ஷா ஒரு இறந்ததுக்கு திமுக சார்பில் இருந்து இன்னைக்கு மரியாதைலாம் வந்து செஞ்சுருக்காங்க. எம்பிலாம் வந்துட்டு போயிருக்காங்க. யார் எம்பி வந்திருக்காங்க? மணப்பாறை எம்பின்னு நினைக்கிறேன். யார்? அவரோட பாட்ஷாவோட மரணத்துக்கு வந்து வந்துட்டு போயிருந்தார். ஏங்க அவரு முஸ்லீம்லேயும் இது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை எம்எல்ஏ அவர் என்ன திமுக இதுக்கு மரியாதை செலுத்திச்சு? இல்லை அப்படின்னு தான் சொல்லி வந்து மு க ஸ்டாலின் தான் அப்படியே அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டம். அண்ணாமலை பேசுறதுக்கெல்லாம் நம்மளாம் பேச முடியாதுங்க. அவர் பைத்தியமாயிட்டு லண்டனுக்கு போயிட்டு உண்மையில் அவர் படிக்க போனாரா இல்லை மருத்துவம் பார்க்க போனாரா எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்லையா? ஆமாம். இப்போ உங்கள் தெருவிலேயே தெரு வீட்லேயே யாரோ மரணிக்கிறாங்கல்ல. ஆமாம். மரணத்தை பார்த்துருக்கீங்களா? அதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க சொல்லுங்கள்? இந்து இறந்தாவோ இல்லை கிறிஸ்டின் இறந்தாவோ முஸ்லீம் இருந்தால் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காரே நம்ம போயிட்டு ஒரு தலைவாச்சும் காமிச்சிட்டு வந்துடணும். நம்ம காமிச்சிட்டு வந்துடும் சார். எடுத்துகிட்டு எப்படி போவாங்கன்றேன். பொது வழியில் தான் போவாங்க. பொது வழியில் இப்போ ஒரு இந்து இறந்தாருன்னா அவரை தூக்கிட்டு போவாங்க, எங்கள் சுடுகாடு வெளியும் போவாங்க. ஒரு கிறிஸ்டின் இறந்தாருன்னா அவரை தூக்கிட்டு கல்லறை வெளியும் போவாங்க அடக்கம் பண்ணுறது. அதேமாதிரி முஸ்லீம் இறந்தாருன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு போவாங்க. அப்போது இறந்தவர் வந்து சாதாரணமான சிறிய பிரபலம் இல்லாத நபராக இருந்தாருன்னா கொஞ்சம் கூட்டமாக வரும் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் பிரபலமான நபர்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். ஆனாலும் எல்லாரும் இப்படி தான் எடுத்து போய் அடக்கம் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து எடுத்து போய் பள்ளிவாசலில் முஸ்லீம்கள், வீட்டிலேருந்து எடுத்து போய் சுடுகாடு இந்துக்கள், வீட்டிலேருந்து எடுத்து போய் கல்லறை கிறிஸ்துவர்கள். இப்படி தானே முறை? ஆமாம். முறை இதுதானே? ஆமாம். இது மாற்றமாக எதுவும் நடக்காது இல்லைல்ல? ஆமாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மாற்றம் எதுவுமே நடக்கும். அதேமாரி தான் இப்போ பாஷாவை இறந்துட்டார், வீட்டிலேருந்து பள்ளிவாசல் எடுத்து போய் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ பள்ளிவாசல் வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்குது. எவ்வளோ? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 10 கிலோமீட்டர் தூக்கிட்டு போக முடியாது தோளில். அதனால் என்ன பண்ணுறாங்க, வாகனத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. வாகனத்தில் வச்சு வாகனம் போகும்போது வாகனத்துக்கு பின்னாடி பைக்கெல்லாம் அவங்க சொந்த, ஏன்னா பிரபலமான நபராச்சே, அதாவது பொது சமூகத்துக்கு பிரபலமான நபர்னாலும் எங்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரபலமான நபர் என்பது நிறைய பேர் கூட்டம் வருது. அப்போ எல்லாருமே பைக்கு காரில் சரசரின்னு தலைவராக எடுத்துக்கிட்டாங்க அவரை. கேளுங்க, சரசரின்னு போகிறாங்க இல்லையா? எங்கே வந்து அடக்க ஸ்தலத்துக்கு. இது வந்து மொத்தமே 10 கிலோமீட்ரு டிராஃபிக்கான நேரம் 10 கிலோமீட்ரு. ஆனால் 40 நிமிஷத்தில் கடந்துட்டாங்க. ஆனால் இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பக்கம் கடை கூட அடைப்பே இல்லை. முஸ்லீம் கடையும் சரி இந்து கடை எந்த கடையும் அடைக்கலை. அது பாட்டுக்கும் போயிட்டாங்க, எல்லாம் சரன்னு போயிட்டாங்க. இதை வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக பேரணி நடத்த ஏன் அனுமதி கொடுத்தது, பாஷா ஊர்வலம் நடத்து, ஏங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் அண்ணாமலை செய்யணும்? ஒரு பிணத்தின் மீது வச்சு அரசியல் பண்ணணும். அது ஊர்வலமாக? அது சொல்லுங்கள். அது இறுதி ஊர்வலம், பேரே இறுதி ஊர்வலம். அது எல்லாருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எவன் ஆண்டியாக அரசனும் எவன் செத்தாலும் அப்படி தான் கொண்டு போகிறது. உண்மையாக இல்லைங்களா? நீ செத்தாவனா வந்து ஹெலிகாப்டரோ இல்லை ஃப்ளைட்டை தூக்கிட்டு போய் வைக்கிட்டோம், மற்றவங்க வந்து அப்படி தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த முறை தானே. இதுக்கு எங்கே திமுக உதவி பண்ணிச்சு முஸ்லீம்களுக்கு? நான் கேட்குறேன், திமுக எப்படி சார் முஸ்லீம்களுக்கு உதவி பண்ணிச்சு? இல்லை, அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன சொல்லி கேட்குறாருன்னா, ஒரு தீவிரவாதிக்கு எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு பேரணின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இறுதி ஊர்வலத்தை எதுக்கு இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டணும்? அதுக்கு எதுக்கு? அது உனக்கு எதுக்குன்ற நான், அது உனக்கு எதுக்கு? உன் பார்வையில் நீ தீவிரவாதின்னு பார்க்குறேன், என் பார்வையில் என் சமூக தியாகின்னு பார்க்குறேன் நான். உனக்கு எதுக்கு அது? அதுக்குன்னு திமுகவுக்கு ஏன் முடிச்சு போகிறேன் நீ? நானும் சொன்னேன், அதுக்கு திமுக அனுமதி, ஏதாவது ஒரு சாவு ஒருத்துக்கு போலீஸ் அனுமதி வாங்கியிருக்குது, கேட்டிருக்கீங்களா? நீயும் ஐபிஎஸ் தானே படித்தேன், உண்மையில சொல்லுங்கள். ஐபிஎஸ் படித்தவன் தானே நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் கேட்குறேன். உனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு சாவு இது ஊர்வலத்துக்கு யாராவது வந்து நாங்கள் சாவை எடுத்துகிட்டு போகிறோங்க, ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? சொல்லுங்கள் சார். நாங்கள் போய் இதுக்கு போய் போலீஸுக்கு பாஷாபாய்க்கு வந்து வீட்டிலேருந்து எடுத்து போய் போகிறதுக்கு போலீஸ்கிட்ட அனுமதி கேட்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னால் போலீஸ் கூட பாதுகாப்பே போடல, சர்வசாதாரணமாக இருந்தது கோயம்புத்தூரில். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இந்த அண்ணாமலையுடைய கோஷ்டி கொஞ்சம் பேர் காலையிலேருந்து ஸ்வீட்டெல்லாம் பங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்கே சட்டம் ஒழுங்கு போய் பிரச்சனைகள் வந்து முடியுமோன்னு காவல்துறை அதன் பிறகு தான் என்ன பண்ணிச்சுன்னா போலீஸ் கொஞ்சம் போட்டாங்க. நான் 7 மணிக்கு போகிறேன், போலீஸே இல்லை, ஒரே ஒரு வண்டி நிற்குது, 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதன் பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே தெருவில் வந்து ஸ்வீட் பங்குறது, அது பங்குறது, இது பங்குறது அண்ணாமலை சொல்லி பாஜகக்காரன் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸ் வந்து அடடா இது வந்து வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது, சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் பலத்த பாதுகாப்பு போடுறாங்க. இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இதை வந்து திமுக அதுக்கு ஆதரித்தாங்க, எதுத்தான்? இப்போ எதுவுமே இல்லை. திமுக எப்படி ஆதரிக்கும்? அதை ஆதரிக்கணும்னு சொன்னால் ஒன்று அவரை விடுதலை பண்ணியிருக்கலாம் இல்லை? ஆமாம், அதுக்கு சீமான் அவர்களும் வந்து போயெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் ஒரு கண்டன உரையெல்லாம் வந்து பேசிட்டு தான் வந்தார். சார், உங்களுக்கும் அவருக்கும் உண்டான பரீட்சை எப்படி சார் இருந்துச்சு? யாருக்கு?
பாஷா அவர்களுக்கும்? இல்லை அதான் அவரும் ஒரு சிறைவாசி, நானும் அவரும் சிறையில் தான் சந்தித்தேன், வெளியே சந்தித்தேன். பழகுவதற்கு எப்படி ஆனவர் சார் அவர்? ஒரு நல்ல ஒரு இயல்பாக பழகக்கூடிய ஒரு யதார்த்தமான மனிதர் தான். யதார்த்தமான மனிதர் தான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளோ ஒரு கடுமையான ஒரு செல்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அமைதியாக இருக்கும். அமைதியாக இது பண்ணுவோம். சமூகத்தின் மீது பற்றுதல் அதிகம். அதீத ஒரு பற்றுதல். கண்டிப்பாக சார். சார் இப்போ இருக்கிற இந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது? அதான் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி 2-3 பேரால் பாலியல் இதுக்கு ஆளாகியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு மாணவி பல்கலைக்கழகத்தில் மாணவின் போது அவனும் அந்த மாணவர்களும் பல்கலைக்கழகத்தை பயின்றவர்களாக தான் இருப்பாங்க. வெளியில் இருந்துட்டு வந்தவன் எவனும் இருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களால் ஒரு மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறான்னா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். அப்போ அந்த மாணவர்களுக்கு போதை எங்கெங்கே விற்குது அப்படின்னு சொல்லி வாங்கி பயன்படுத்த முடியுதுன்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்குண்டான காவல்துறைக்கு அது எங்கே விற்குதுன்னு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? அப்போ இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு திமுகவில் அதிகரித்து இருக்குன்னு. மற்ற ஆட்சியில் இல்லையா, எங்கள் ஆட்சியில் தான் இருக்கா அப்படின்னு திமுகவுடைய அனுதாபிகள் கொஞ்சம் பேர் பேசிக்கலாம். மற்ற ஆட்சியிலும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் இது அதிகமாக போதை வசதிகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துகிறீங்க. அது ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ன இது நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அது முழுக்க ஒரு கலாச்சார பண்பாட்டை சீரழிக்கும் ஒரு செயல் அது. அதை இன்றைக்கி தெருவில் ஒரே ககபக சரி அங்கே முழுக்க போதை வசதி பரிமாற்றம் செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கி அந்த ஒரு மாணவி பல்கலைக்கழகத்தில் இப்படி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிருக்கான்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நம்ம வேரை பிடுங்காமல் வெறும் இலையும் கிளையும் பிடுங்கன்னா ஒரு மயிரம் ஆக போகிறதில்ல. சார் நீங்கள் இந்த ஒரு சீண்டல் மட்டும் இல்லை, பெண்களுக்கு உண்டான குற்றங்களே இந்த கடந்த ஒரு 3 மாதங்களாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு உண்டான ஒரு குற்றங்கள், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுக்கப்புறம் இந்த திமுக அரசு அவங்க ஒரு ஜுனைலுக்கு உண்டான ஒரு குற்றங்களுக்கு உண்டான தண்டனைகளை சீக்கிரம் விரைந்து தண்டனைகள் கொடுக்கப்படுமா? இதுக்கப்புறம் என்ன சார் முடிவெடுப்பாங்க? இல்லைங்க, ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் இதை பற்றி பேசுகிறோம். அதன் பிறகு தூக்கி போட்டுறோம். அதன் பிறகு கலாச்சார சீர்வான செயல்களை கண்டித்தாவே என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இவங்க வேறு வேலை இல்லை, இதை கூட கண்டிக்கிறாங்க அப்படின்றாங்க. நாங்கள் ஜாலியாக இருக்கிறது கூட நீங்கள் ஜாலியாக இருக்கிறது யாருமே கண்டிக்கல. இல்லை, நீங்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா சுதந்திரத்தை பறிய ஆரம்பிச்சிருங்கன்றுவாங்க. இல்லை, நான் அதான் சொல்கிறேன். சுதந்திரம் எது? சுதந்திரம் எது சார் சுதந்திரம்? ஒரு ஆணோட திருமணம் பண்ணிக்கிறது சுதந்திரம். ஒரு பெண்ணோடும் ஆணோடும் கேட்டால் அது அவங்களுடைய பாலியல், அவங்களுடைய அதுக்கு எதிராக பேசாதீங்க. அது அவங்களுடைய கிடைக்கக்கூடிய சுதந்திரம். அது நான் சொல்கிறேன், இன்றைக்கி சுதந்திரம் நீங்கள் இதை சொல்கிறீங்க. நாளைக்கு ஒரு தந்தை சொல்கிறாரு, என் பொண்ணு கூட நான் இருக்கிறது எனக்கு சுதந்திரம், நான் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு மகன் தான் தாய் கூட உறவு கொள்வது எனக்கு சுதந்திரம்னு சொல்கிறான் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சார். இல்லை, பண்ண முடியாதுல்ல. அப்போ இதெல்லாம் தான் கலாச்சார சீர்வு. இது போதை மாஃபியாக்கள் உருவாக்கப்படுறது. இதை அரசுகள் தெரிஞ்சே தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியே ஆதரிக்குது. கொடியை செஞ்சு வச்சு ஊர்வலத்தை தூக்கி வைக்கிது. இது என்ன கொடுமை? சரி, உன்னுடைய மகன் இன்பாநேதி எல்ஜிபிடிக்குள்ளே சேர்ந்துட்டா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க. உன் பிள்ளை இதேமாரி இது பண்ணா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணுவியா? நீ பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன இதுன்ற? அப்போ இது போன்ற விஷயங்களையும் நம்ம பேசினா தான் சட்டம் ஒழுங்கை பற்றி சீர்கேடு இருக்கா இல்லையா. திமுக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரிச்சிருக்கு. இப்படி தான் நம்ம பேச முடியும். சார், நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, உங்களோட நிலைப்பாடு தான் என்ன சார்? இல்லை, பிஜேபி என்னுடைய பரம எதிரி, திமுக துரோகியாக இருக்குது. அப்போ நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் ஒரு சார்பு எடுக்கணும்ல? இல்லை, ஒரு சார்புன்னா அதுக்காக நான் திமுக எதிர்க்கின்றது பிஜேபி ஆதரிக்க முடியுமா? சரி, நீங்கள் ஆதரிக்க வேணாம். அப்போ தமிழ் தேசியமாச்சு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் இஸ்லாமியர்கள் எந்த தேசியத்தையும் ஏற்றுக்க முடியாது. எந்த ஒரு மொழிக்கும் இனத்துக்கும் குறிப்பிட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்ல, பரந்து விரிந்த மார்க்கம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்றுக்க முடியும். அதே நேரத்தில் திமுக பாஜக எதிர்க்கணுன்றதுக்காக திமுக கூட சேர்றது, திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காகவே நம்ம கூத்தாடி விஜய் கூட போய் சேர முடியுமா? கேளுங்க, சொல்லுங்கள் சார். பண்ண முடியாது. கூத்தாடி விஜய்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிருக்காங்க. முஸ்லீம்களுக்கு போராடியவர் முக்கியமான பங்கு அம்பேத்கருக்கு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை முன்னிறுத்தி தான் தாவேக்காவின் தலைவர் விஜய் முன்னெடுத்திருக்காரு. முஸ்லீம்களுக்கு அம்பேத்கர் போராடினார்? இல்லை சார், அம்பேத்கருக்காக முஸ்லீம்கள் போராடினாங்க. இதுதான் வரலாறு. முஸ்லீம்களுக்காக அம்பேத்கர் எங்கேயுமே போராடல. அவர் முதல்ல எம்பி ஆனது கூட முஸ்லீம் லீக் சார்பாக தான் ஆகியிருக்காரு. புரியுதுங்களா?
அதேமாரி அவர் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்கு போகிறதுக்கு அவர் இந்தியா சார்பாக அழைத்து செல்லாத போது முஸ்லீம் லீக்கு கொடுத்த அந்த 3 பேரில் ஒரு ஆளை நிப்பாட்டி தான் அம்பேத்கரை கூப்பிட்டு போனது. அதனால் முஸ்லீம்களால் தான் அம்பேத்கர் அறியப்பட்டார். அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இல்லை சார், அவங்கள அவர் வச்சு தான் சார் இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கட்சி ஆரம்பிச்சு? தாவேக்கா. இல்லை, எல்லாருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் நான் எல்லாருமே தான் அம்பேத்கர் வந்து அது ஒரு எடுத்துக்கிட்டு போவோம். அதுக்காக வந்து அம்பேத்கர் வச்சுட்டு போனான்றதுக்காக எல்லாரும் போயிட முடியுமா? எந்த கட்சி அம்பேத்கரை புறக்கணிக்கிற கட்சி சொல்லுங்க? எதுவுமே அம்பேத்கரை நீங்கள் பிஜேபி கூட அம்பேத்கரை தலைமையில் தூக்கி வச்சுட்டு தான் இருக்குது. அதுவும் பிஜேபி ஆதரிக்க முடியுமா? என்னங்க நீங்கள் பேசுறது? இல்லை சார், அம்பேத்கரை தவிர்த்துட்டு இன்னைக்கு எந்த கட்சியுமே இந்தியாவில் தொடங்கவே முடியாது. திமுக நீங்கள் சொன்னீங்க சட்ட ஒழுங்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, நிர்வாகத்தில் எப்படி இருக்காங்க? கடைசியாக ஒரு கேள்வி. இல்லை, நிர்வாகம் எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் எல்லாருமே ஃபெயிலியராக தான் இருக்குது. நிர்வாகம்லாம் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. அறவேக்காட்டுக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு திமுக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் திமுகவுக்கு பின்னடைவு தானே தவிர மிகப்பெரிய ஒரு 2026 தேர்தலில் திமுகவின் முன்னிலை எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு திருப்பி இல்லை, அது 2026 தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி எப்படி அமையுதோ அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போது நம்ம தீர்மானிக்க முடியாது. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து மேற்கோள் காட்டி 2026 தேர்தலை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் என்பது அது மோடிக்கு எதிராக தமிழக மக்கள் எடுத்த முடிவு. அதனால் வந்து அது ராகுல் காந்தி தான் மோடிக்கு அடுத்த நிலையில் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அதனால் வந்து அந்த ஓட்டு வந்து திமுக வெற்றி பெற்றது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். மிக்க நன்றி சார்.